நடந்து முடிந்த ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் வீரர் ஹாரிஸ் சர்ச்சையான வகையில் கொண்டாடிய காட்சிகள் அப்போதே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தன. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, வணக்கம். என்ன நடவடிக்கை ஹாரிஸ் ராஃப் மேலே எடுக்கப்பட்டிருக்கு? இந்த விவகாரத்துடைய முழு பின்னணி என்ன? பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த ஆசிய கோப்பை போட்டி தொடங்கும் போது இந்தியாவில ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர் தான் இதனுடைய எதிரொலி தான் அந்த போட்டிகள்ல வீரர்கள் காட்டினார்கள் அப்படின்னு சொல்லணும். இதுல பாகிஸ்தான் வீரர்கள் மட்டும் இல்ல, இந்திய வீரர்கள் கூட சிலர் அந்த ஆபரேஷன் சிந்தூரை நினைவுறுத்தும் விதமாக செயல்பட்டார்கள் அப்படின்றத குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில ஹாரிஸ் ராஃபுக்கு அடுத்த 2 போட்டிகள்ல விளையாட தடை விதித்து ICC சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அதே போல இந்திய அணியின் கேப்டனாக இருக்கக்கூடிய T20 கேப்டனாக இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவுக்கும் போட்டி கட்டணத்தில், அதாவது போட்டியில் அவரது ஊதியத்துல 30% திட்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே 30% ஹாரிஸ் ராஃப்க்கும் பொருந்தும். இது ஏன் அப்படின்னா, ICC நடத்தை விதிமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன் ஃபீல்ட்ல ஒரு பிளேயர் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது, இந்த விதிகள் மீறப்பட்டிருக்கு. அது ஹாரிஸ் ராஃப் எப்படி மீறினார் அப்படின்னா, துப்பாக்கி ஷூட் பண்ற மாதிரியான ஒரு செலிப்ரேஷனை மேற்கொண்டாரு. அதுக்காகத்தான் அவருடைய நடத்தை விதிமுறை மீறியதாக அவர் மீது அந்த டிமெரிட் பாயிண்ட்ஸ், அதாவது மெரிட் பாயிண்ட்ஸ், ஒரு நன்னடத்தை கெட்ட நடத்தை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கெட்ட நடத்தை பேர்ல புள்ளிகள் வழங்கப்படும். அந்த மாதிரியான 4 புள்ளிகள் பெற்றால் அவர் 2 போட்டிகளை விளையாட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில தற்போதைக்கு அவரால் அடுத்த 2 போட்டிகள், தற்போது சவுத் ஆப்பிரிக்காவோட மேட்ச் நடந்துச்சு, ஒரு நாள் போட்டி, இதுல 2 போட்டியில் அவரால் விளையாட முடியாது. இந்திய அணி கேப்டனை பொறுத்த மட்டும் 30% போட்டி கட்டணத்தை மட்டும் அவருக்கு பிடித்தம் செய்வாங்க அப்படின்றது தற்போதைய நிலையா இருக்கு. இதே போல பூம்ரா மேலேயும் இருக்கு. அவருக்கு ஒரு மெரிட் பாயிண்ட் ஆனது சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது டிமெரிட் பாயிண்ட் ஆனது அவரது கணக்கில் இடம்பெற்றிருக்கு. இதே போல தொடர்ந்து அவர் பெற்றால் என்றால் 4 புள்ளிகள் பெற்றால் அவரும் 2 போட்டியில் விளையாட முடியாதுதான் சூழ்நிலை. அதே போல ஹர்ஷ்தீப் மீது கூட ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஆனால் அவர் தற்போது அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. என்றால் அவர் புரிந்தது குற்றம் அல்ல என்பது போல் ICC தெரிவித்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த நன்னடத்தை விதிகளை மீறியதற்காக ICC ஹாரிஸ் ராஃப், பாகிஸ்தான் ஹாரிஸ் ராஃப்க்கு 2 போட்டிகளை விளையாட தடை விதித்திருக்கிறதா தற்போதைய செய்தி. நன்றி பாரதிராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.